செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பொன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி நவம்பர் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 1:55 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 8:04 வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம், கௌளவ கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் புனர்பூசம் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகின்ற தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமாக இருப்பதனால் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற தினம். மேலும் சிவ பூஜை செய்வதற்கு என்றால் திருவாதிரை என்பது சிவபெருமானுடைய நட்சத்திரம். ஆகவே சிவ பூஜை செய்வதற்கு, வித்யாரம்பம் செய்வதற்கு, ஆயுத பிரயோகங்கள் செய்வதற்கு, தொட்டிலில் குழந்தைகளை இடுவதற்கு, செங்கல் சூளைக்கு நெருப்பு வைப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு ஏற்ற சுப தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் தெய்வ காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் ராமானுஜரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. பொதுவாக பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியாகும். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய பூஜைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி நவம்பர் 10/11/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று இரவு 12:08 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. திங்கட்கிழமை மாலை 6:48 வரை, மாலை 6:48 வரை புனர்பூசம், அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சாத்தியம் நாம் யுகம், கரசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் புனர்பூசம் சேரும்போது அமிர்த யோகம், திங்கட்கிழமையும் பூசம் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கும் சஷ்டி விரதம் இருப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் தன்வந்திரி சித்தர் ஜெயந்தி. 18 சித்தர்களில் ஒருவர் தன்வந்திரி சித்தர். அந்த சித்தருடைய அவதார தினம். ஆகவே சித்தர் வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் தன்வந்திரி சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு, வாஸ்து பூஜைகள், உங்கள் வீட்டில் எந்த வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, இடமாற்றம் செய்து கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, ஏறு உழுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் மருந்து என்பதற்கு, வெளிநாடு யாத்திரை செல்வதற்கு, யாத்திரைகளை அனைத்து விதமான யாத்திரைகள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக, அதுவும் முக்கியமாக தேவஸ்தல யாத்திரை செய்வதற்கு திங்கட்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி நவம்பர் 11/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி இரவு 11:09 வரை இருக்குது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது, பூசம் நட்சத்திரம். மாலை 6:18 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயுள் நட்சத்திரம். சுபம் நாம் யுகம், பத்திரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயுளும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சாவித்திர கல்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் கல்பாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களுக்கு பூஜைகள் செய்வதற்கு, சிராத்தங்கள் செய்வதற்கெல்லாம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி
நவம்பர் 12/12/11/2025 புதன்கிழமை என்று இரவு 10:59 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. அன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். மாலை 6:35 வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சுப்ரம் நாம் யோகம். பாலவக்கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய தினம் புதாஷ்டமி. புதன்கிழமை அஷ்டமி சேர்ந்தால் அதற்கு புதாஷ்டமி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய அஷ்டமிக்கு தோஷம் கிடையாது. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஜபங்கள் அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காலாஷ்டமி, கருப்பாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி அன்றைய தினத்திலே கிருஷ்ணருக்கான பூஜைகள் செய்வதற்கு, சிவபெருமானுக்கான பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினத்துடைய அஷ்டமிக்கு கால பைரவாஷ்டமி என்று கூறுவார்கள். கால பைரவரை வணங்குவதற்கு ஏற்ற அஷ்டமி அன்றைய அஷ்டமி. இதர மாதங்களில் கால பைரவரை வணங்குவதை விட அன்றைய தினம் கால பைரவரை வணங்குவது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறும். அன்றைய தினம் ருத்ராஷ்டமி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விடுத்து தேன் மட்டும் உணவாக அருந்தி சிவபூஜை செய்பவர்களுக்கு, 4 ஜாமங்களும் சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா விதமான பாபங்களும் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அன்றைய தினம் தேன் மாத்திரம் உணவாக அருந்தி சிவபூஜை செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை. விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13/11/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று இரவு 11:34 வரை 11:34 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. மகம் நட்சத்திரம் இரவு 7:38 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். பிராமணம் நாமயுகம். தைத்துலாக்கணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். பூரம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமா இருக்கிறது. பொதுவாக சூரியன் அஸ்தமனமான பிறகு நவமிக்கு தோஷம் கிடையாது. ஆக வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு சூரியன் அஸ்தமனமான பிறகு அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் மகம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் ரங்கநாதர் கோயில் சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை. விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி நவம்பர் 14/11/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று தசமி திதி. இரவு 12:50 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. பூரம் நட்சத்திரம் இரவு 9:20 வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். மகேந்திரம் நாம் யோகம். அதன் பிறகு வைத்திருதி நாம் யோகம். வணிசீகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் உத்திரமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே பூரம் நட்சத்திரத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அன்றைய தினம் பூரம் நட்சத்திரமாக இருப்பதனால் கிரக சாந்தி செய்வதற்கு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்களுக்கான தோஷங்கள் இருக்குள்ளோ அதற்கான சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு, சித்திரம் எழுதுவதற்கு, அதாவது ஃப்ளக்ஸ் போர்டு எழுதுவதற்கு, விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, அன்றைய தினம் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்கினால் அது உங்களுக்கு நன்றாக உழைக்கும். ஆகவே வியாதியும் வராமல் இருக்கும். ஆகவே மாடு வாங்குவதற்கு, வியாதிசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்று வியாதிசர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மிக ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் அன்றைய தினம் வைத்திருதி சிராதம் என்று பஞ்சாங்கத்தில் போடுவோம். வைத்திருதி சிராதம் என்றால் சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு அனைத்து காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை. விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15/11/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி அன்றைய தினம் நாள் முழுவதுமாக இரவு 2:37 வரை ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதசி வருகிறது. அன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:34 வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். வைத்திருதி நாம் யுகம், விஷ்கம்பம் நாம் யுகம், பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஹஸ்தமும் சனிக்கிழமை சேரும் போது மரணயுகம். ஆகிய அன்றைய தினம் மரணயுகம். அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ஏகாதசி. அந்த ஏகாதசிக்கு ரமா ஏகாதசி என்று கூறுவார்கள். ரமா ஏகாதசி என்றால் நிலையான ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய ஏகாதசி என்று பொருள். நிலையான ஐஸ்வர்யம் என்றால் தடைபடாத செல்வம், அதாவது என்றுமே விற்பதனை ஆகாத செல்வம்,
மேலும் உங்களோடு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய செல்வம், அந்த அனைத்து செல்வங்களும் கிடைப்பதற்காக, அதாவது அன்றைய தினம் ரமா ஏகாதசியாக இருப்பதனால் நிலையான ஐஸ்வர்யம் பெறுவதற்காக, நிலையான சொத்துக்கள் வாங்குவதற்காக, அந்த சொத்துக்கள் எப்பொழுதுமே உங்களிடம் இருந்து அதை விற்பனை செய்யாமல் உங்களிடமே வைத்திருப்பதற்காக நீங்கள் அவசியம் அன்றைய தினம் பெருமாளை வணங்க வேண்டும். அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி துளசி மாலை அணிவித்து, விரதம் இருந்து துளசி மாலை அணிவித்து 11 தீபங்கள் வைக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நிலையான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய அந்த யோகம் ஏற்படும். அன்றைய தினம் விரதம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதன் பிறகு வாங்கக்கூடிய வாகனம் உங்களுக்கு எப்பொழுதுமே உழைக்கும். அது அதிகமாக ரிப்பேர் ஆகாது என்று இருக்கிறது. ஆகவே நிலையான ஐஸ்வர்யம் பெறுவதற்காக சனிக்கிழமை பெருமாளை வணங்குவது, ஏகாதசி விரதம் இருப்பது மிக மிக உத்தமமானது. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 8 சனிக்கிழமை பகல் 11 மணி 14 நிமிடம் முதல் நவம்பர் 10 திங்கட்கிழமை பகல் 1 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 10 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 10 திங்கட்கிழமை பகல் 1 மணி 3 நிமிடம் முதல் நவம்பர் 12 புதன்கிழமை மாலை 6 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 12 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 12 புதன்கிழமை மாலை 6 மணி 35 நிமிடம் முதல் நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை இரவு 3 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 13 வியாழக்கிழமை, நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை இரவு 3 மணி 51 நிமிடம் முதல் நவம்பர் 17 திங்கட்கிழமை பகல் 3 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 15 சனிக்கிழமை, நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 17 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.